இப்போ வந்து டிஸ்க்ளைமர் இந்த வீடியோக்கு வந்து போட்டுறேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சாதியும் எந்த ஒரு மதத்தையும் சேர்ந்து இந்த வீடியோ சரிங்களா? அதனால வந்து ஏதாச்சும் உங்களை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து எதுவுமே தப்பா சொல்லாதீங்க. அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ டக்குன்னு ஸ்கிப் பண்ணிருங்க. கடைசி வரைக்கும் பார்க்கவே வேணாம், நானே சொல்றேன். சரிங்களா? உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களோட நீங்க பாக்கணுமா இல்லையாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணும். இப்ப ஏதாச்சும் உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டே போயிருங்க. சரியா? இப்ப வந்து எனக்கு வந்து தமிழ் மேல பற்று அவ்வளவுக்கு இருக்கு. இருந்தாலும் பட் எனக்கு வந்து தமிழை வந்து பார்த்துதான் படிக்க தெரியும், எழுத தெரியும். எழுத தெரியறது வந்து கொஞ்சம் தான் எழுத தெரியும். எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நான் அந்த வீடியோ வந்து பார்த்துதான் படிக்க போறேன். சரியா? உண்மையான ஃபேக்ட் நான் என்ன பண்ணுறனோ அதை வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்ப வந்து முருகனை வந்து ஏன் எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து வடக்கு அதாவது நார்த் இந்தியாவில வந்து இப்ப ஜூனியர் என்டிஆர் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுல வந்து காட் ஆஃப் வார் போஸ்டர்ல ஜூனியர் என்டிஆருக்கு கீழே முருகன் இன் நார்த் இந்தியான்னு போட்டிருக்காங்க. அதுக்காக தான் என்ன கான்ட்ரவர்சி இப்ப எல்லாரும் ரீசெண்டா பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். அதுக்கப்புறம் முருகன் ஏன் இப்படி இருக்காரு, எப்படி பிறந்தாரு, அதுக்கப்புறம் ஏன் வடக்கு கடவுளா இல்ல முருகன் வந்து தமிழ் கடவுளா, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து நான் பார்த்துதான் படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப வந்து எதுல இருந்து போவோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப லொகேஷன்ல இருந்தே போயிடுவோம். அதாவது இடத்துல இருந்து முருகன் பிறந்த இடத்துல இருந்தே போயிடுவோம். இப்ப வந்து முருகன் வந்து சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து சரவண பொய்கையில இருந்து பிறந்திருக்காரு. சரவண பொய்கையில கார்த்திகை பெண்கள், அதாவது 6 பெண்களுக்கு வந்து குழந்தையா பிறக்கிறாரு. சரியா? இப்ப பிறந்தவரு இப்ப வளர்கிறாரு. வளர்ந்து இந்த மாதிரி சூரனை சம்ஹாரம் பண்ணாருன்னு ஒரு ஃபேக்ட், அது வந்து ஒரு பக்கம் இருக்கு. பட் ஆனா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்கும் போது சிவன் வந்து நார்த் இந்தியால வந்து நிறைய பக்கம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நார்த் இந்தியால பார்க்கும்போது சிவனை வந்து அதிகமா வழிபடுறது நம்மளுக்கே தெரியும். இப்ப காசி அந்த சைடு எல்லாம் நார்த் சைடு தான் இருக்கு. பட் ஏன் நம்ம சிவன் வந்து தமிழ் கடவுளா இல்ல நார்த் இந்தியா கடவுளா நம்மளுக்கே தெரியல. ஏன்னா வந்து முக்காவாசி நார்த் இந்தியன்ஸ் வந்து சிவனை தான் அதிகமா வழிபடுறாங்கன்னு நம்மளே பார்த்திருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் பாதி நார்த் இந்தியன்ஸ் வந்து சிவனையும் பாதி, அதுக்கப்புறம் விஷ்ணுவையும் பாதி வந்து வழிபடுறாங்க. பட் ஆனா தமிழ்நாட்டுலதான் உண்மையாலுமே சிவன் கோயில் அதிகமா இருக்கு. ஆனா பட் சிவன் கோயில் அதிகமா இருக்க ஊர்லயே இப்ப சிவன் வந்து நம்ம கடவுள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இப்ப முருகனுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இப்ப வந்து இது ஒரு ஃபேக்டா இப்ப வந்து முடிஞ்சிச்சா? லொகேஷன் பிறந்த இடத்த நான் சொல்லிட்டேன். இப்ப வந்து இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இப்ப வந்து சிவன் வந்து இப்ப கைலாயத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட குழந்தை அங்கதானே பிறந்திருப்பாரு. அப்ப வந்து அப்படி பார்க்கும்போது அவர் வந்து நார்த் இந்தியன் காடு தானே, கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப அப்படி பார்க்கும்போது அவர் வந்து நார்த் இந்தியன் காடு. இப்ப அதுவே நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் தமிழ் கடவுள். இப்ப இன்னொரு இதுவும் சொல்றாங்க, இன்னொரு கதையும் இதுக்கு வந்து சொல்றாங்க முருகன் பிறந்ததுக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து இவர் விவசாயியா வளர்ந்து இப்ப வந்து ஒரு இது பண்றாருன்னு சொல்லுவாங்க. இப்ப விவசாயினா எந்த நிலத்துல இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தை இது இருந்திருக்காரு. சரியா? குறிஞ்சி நிலத்துல இருந்தனால அவர் வந்து அதிகமா விவசாயம் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப வந்து நம்மளோட மூதாட்டியரையே வந்து கடவுளா வழிபட்டது நம்மளுக்கு தெரிய வருது. சரியா? இப்ப நம்ம மூதாட்டியரையே நம்ம வந்து எவ்வளவு கடவுளா பின்பற்றி இருந்தா அவர் எவ்வளவு செயலை செஞ்சிருக்கணும் நம்ம இப்ப சிந்திச்சு பார்க்கணும். சரியா? இப்ப அதே மாதிரி சிந்திச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, அவர் வந்து தமிழனா இல்ல நார்த் இந்தியனா இல்ல வந்து கடவுளா, இந்த மூணுத்துக்குமே நம்மளுக்கு வந்து குழப்பமா இருக்கு. இப்ப இது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் கடவுள் வந்து 3000 பிசிக்கு முன்னாடியே வந்து தமிழ் கடவுள்னு முருகனை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பட் ஆனா இப்ப வந்து இந்த டைரக்டர் காட் ஆஃப் வாரோட டைரக்டர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலையில இருந்து எடுத்திருக்கிறதா சொல்றாரு. முருகனை வந்து மணிமேகலையில இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப மணிமேகலையில இருந்து எடுத்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மணிமேகலை வந்து என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அச்சய பாத்திரம்னு ஒண்ணு இருக்கும் மணிமேகலை பொறுத்த வரைக்கும். இப்ப அச்சய பாத்திரம்னா அச்சய பாத்திரத்தை வந்து சாப்பாடு நீங்க போட்டீங்கன்னா குறையவே குறையாது, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு பக்கம் உண்மையா இருந்துச்சுன்னா, அப்படி பார்க்கும்போது முருகன் அந்த அச்சய பாத்திரம் இப்ப எங்க இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, அச்சய பாத்திரத்துல வந்து சாப்பாடு போட்டா பணம் போட்டா எது போட்டாலும் வந்து குறையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி பாத்திரத்தை வந்து நீங்க ஜாக் பாட்டுங்கிற படத்துல கூட நீங்க பாத்துருக்கலாம். இப்ப வந்து இந்த அச்சய பாத்திரத்தை இப்ப இது கொட்டும் போது சாப்பாடு எப்பயுமே அது பாட்டு வழிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து மணிமேகலை கிட்ட இருந்ததுன்னு ஒரு ஃபேக்ட் இருக்கு. பட் இருந்தாலும் அது என்னன்னா,
இப்ப மணிமேகலை இருந்தாலும் இது வந்து என்னன்னா கற்பனையான கதைன்னு இப்ப சொல்றாங்க. இப்ப மணிமேகலைங்கிறது எதை பத்தி, இப்ப தமிழும் சான்ஸ்கிரிட்டும், இப்ப தமிழ் பாதியும் சான்ஸ்கிரிட் பாதியும் கலந்து எடுத்ததுதான் வந்து மணிமேகலை. என்னடா திடீர்னு மணிமேகலையே நீ வந்து சான்ஸ்கிரிட்னு சொல்ற அப்படிங்கிறாதீங்க. ஏன்னா அது வந்து ஃபேக்டா இப்ப வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே சொல்றது என்னன்னா, தமிழ்ல வந்து பாதியும் சான்ஸ்கிரிட் பாதியும் மணிமேகலை கலந்துதான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரியா? அதனால வந்து இப்ப அதுவே வந்து ஒரு கட்டுக்கதைன்னு வரும்போது, இப்ப முருகன் வந்து வடக்கு கடவுள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கட்டுக்கதையா இருக்கக்கூடாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அது ஒரு கூற்று இருக்கும்போது, பட் ஆனா தொல்காப்பியத்துல தமிழ் கடவுள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப தொல்காப்பியத்துல வந்து தமிழ் கடவுள்னா இப்படி சொல்றாங்க. இப்ப மணிமேகலை உண்மையா இல்ல தொல்காப்பியம் உண்மையா? உங்களோட கருத்தை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, அது முடிச்சாச்சா? இப்ப வந்து அவர் செயல்பட்ட செயல்முறையை வந்து பார்க்கலாம். இப்ப வந்து செயல்முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு போர் வீரனா இருந்திருக்கலாம். இப்ப வந்து போர் வீரனா இருந்து வளர்ந்து அவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்து ஒரு சூரன், அதாவது ஒரு ஆப்போனன்ட்னே வச்சுக்கோங்களேன், சூரனை வந்து வதம் செய்யறாரு. அந்த வதம் செஞ்சதை வந்து திருச்செந்தூர், அதுக்கப்புறம் வந்து நிறைய சொல்றாங்க, கதை நிறைய சொல்றாங்க. இந்த திருச்செந்தூர் அதுக்கப்புறம் நிறைய கதையை சொல்றாங்க. இப்ப அந்த கதையில எது உண்மைன்னு உங்களுக்கு தான் தெரியணும். இப்ப அந்த கதையில முக்கியமான பிளேஸா சொல்றது வந்து திருச்செந்தூரை தான் சொல்றாங்க, சூரனை வதம் பண்ணது. இப்ப அதுக்கு முன்னாடியே வந்து என்ன நடக்குதுன்னா, இப்ப வள்ளி தெய்வானைய வந்து மேரேஜ் பண்றாரு முருகன். சரியா? இந்த ரெண்டுத்தையும் மேரேஜ் பண்ணிட்டு, இவங்க ரெண்டு பேத்தையும் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சூரனை சம்காரம் செய்யறதா அதாவது அந்த கதை இருக்கு. இப்ப வந்து இந்த கதையில வந்து சூரனை சம்காரம் பண்றதுதான் இவரோட சின்ன வயசுல இருந்து இப்ப முடிக்கிற வரைக்கும். அதாவது அன்டில் ஹிஸ் டெத்ன்னு சொல்ல முடியாது, அன்டில் ஹிஸ் காட்னஸ்ன்னு சொல்லலாம். இப்ப வந்து கடவுளா ஆகிற வரைக்கும் இருக்கிற அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு தமிழன் தான் சொல்றாங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது அது உண்மையான கதையா இருக்கு. இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப வந்து தமிழனா இருக்காங்கன்னு புரிஞ்சிருச்சா? இதுல உண்மையான ஒரு இவரு தமிழனா இல்ல வடக்கனான்னு சொல்றதுக்கு இவரு தமிழன் தாங்க இருக்கு அடிச்சு கூறுற மாதிரி இப்படி ஒரு கதையும் இப்ப வந்து கதை இருக்கு. சரியா? ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். இதுதான் இவரோட செயல்முறையா தமிழ் இலக்கிய புராணத்துல வந்து சொல்றாங்க. வடக்குல வந்து அவரு வந்து ஸ்கந்தான்னு சொல்றாங்க, இப்ப நிறைய சொல்றாங்க. பட் ஆனா அவருக்கான ப்ராப்பரான, இப்ப சின்ன வயசுல இருந்து பிறந்து அவரு கடைசி வரைக்கும் என்ன பண்ணாருங்கிறது ஒரு ப்ராப்பரான ஹிஸ்டரி இது வரைக்கும் வடக்குல இல்ல. சரியா? இப்ப நம்ம கிட்ட வந்து ப்ரூஃபே இருக்கு, ப்ரூஃபோ மித்தோ சரி, நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. பட் ஆனா வடக்கன், அதாவது வடக்கங்க கிட்ட அந்த ஆதாரமே இல்ல. சரியா? அவங்க கிட்ட எந்த வித ஆதாரமும் இல்ல, அவங்க எப்படி அதை பேசலாம் அப்படின்னு தான் நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த ஒரு ஆதாரமே இல்ல, நம்ம கிட்ட வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு மித்தா இருந்தாலும் அது நம்ம கிட்ட ஒரு கதை இருக்கு. அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு கதை இருக்கா? இல்ல கேக்குறேன். இப்ப அதே மாதிரி உண்மையானது கதை அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா, வடக்கன்ஸ் யாராச்சும் ஏதாச்சும் கமெண்ட்ல கீது தெரியாம கீது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருங்க. சரியா? கமெண்ட்ல யாராச்சும் வந்து இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து இத்தனை இதுக்கு காரணம், இப்ப நம்மளோட முப்பாட்டன்னு சொல்றோம் முருகனை. இப்ப வந்து அவரையே நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளோட இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்த மாதிரி. இப்ப எப்படின்னா, இப்ப வந்து போதி தர்மரை வந்து நம்ம சைனாட்ட விட்டு கொடுத்துட்டோம். அதே மாதிரி நிறைய வீரர்களை வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டு, நம்மளோட கலையை வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட விட்டு கொடுத்துட்டு, நாம இப்ப வந்து எதுவுமே செய்யாம இப்ப சோம்பேறியா இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கோம். சரியா? இப்ப வந்து எத்தனையோ கலைகள் இருக்கு, நம்மளுக்கே தெரியாத கலைகளை நம்மளே தமிழ்நாட்டுல இருந்து போயிருச்சு. இப்ப சைனால மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்றது வந்து நம்ம இது தமிழ்ல களரி, அதுக்கப்புறம் வந்து குத்து சண்டை, அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னமோ கலைகள் கட்டுற தமிழன் இப்ப ஒவ்வொருத்ததான் வந்து மூதாட்டியரோட இதை வந்து நம்ம அழிக்கும் போது கதையும் அழிக்கப்படுது, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து கட்டுக்கதைகளும் உருவாக்கப்படுது. சரியா? இதுதான் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடிய விஷயம். சரியா? இத வந்து நம்ம சிந்திச்சு நம்மளோட மூதாட்டியர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன யூஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து உண்மையான கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நன்மையான கருத்தை மட்டும் எடுத்துக்கணும்.
இப்ப வந்து சூர்யா அந்த இதுலயே படத்திலேயே கடைசியில எண்டு சீன்ல சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா? இப்ப வந்து சாணி வந்து வீட்டுக்கு முன்னாடி தெளிக்கிறத வந்து இப்ப வந்து என்ன சொல்றது, வந்து சயின்ஸ்ன்னு சொல்லி கொடுங்க, அறிவியல்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. சரியா? இதுவே வந்து சாமின்னு சொல்லாம அறிவியல்னு சொல்லி கொடுத்தா நம்ம வந்து எங்கடா அதை வந்து ஏதாச்சும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதை வந்து சாமின்னு சொல்லி அதை வந்து மறைக்கப்படுறது. எல்லாருமே வந்து அதை பயன்படுத்தலாம். பட் ஆனா சாமிங்கிற ஒரு ஃபேக்ட்ல எல்லா வந்து சயின்ஸும் வந்து மறைக்கப்படுது. உண்மையான கருத்து நிறையவே இருக்கு. இப்ப வந்து அப்படி பார்க்கும்போது திருநீர்னு ஒண்ணு இருக்குல்ல, திருநீர் வந்து நம்ம எதுக்கு வைக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப திருநீர் வைக்கிறது மூலமா வந்து நம்மளோட ஹீட் வந்து அப்படியே இதாகி அந்த திருநீர்ல இருக்கிறது வந்து வேர்வை வந்து அப்சர்வ் பண்ணிருது. உடம்புல இருக்க ஹீட், அதுக்கப்புறம் உள்ள இருக்க பிரெயின்குள்ள இப்ப தலையில வந்து வேர் இருந்துச்சுன்னா ஒரு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபீலிங், அந்த ஃபீலிங்லாம் காரணம் அதுதான். இப்ப வந்து திருநீர் வைக்கிறதுனால வந்து உள்ள இருக்க நீரை வந்து எடுத்துருதுங்கிறாங்க. இதுதான் வந்து திருநீர். சரியா? இதுக்கு வந்து இவ்வளவு பவர் இருக்கு. அதனால திருநீர் போட்டு அணிஞ்சிருக்க முருகனையே நம்ம இப்ப மறந்துட்டு இருக்கோம். நான் இதை வந்து சொல்ல வரேன். இப்ப வந்து தமிழ்ல இருந்து தமிழனுக்கோட அடையாளமே இந்த திண்ணீர் இதெல்லாம் வச்சுதான் வந்துச்சு. சரியா? இப்ப நீ ஏன்டா திருநீர் வைக்கலன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இந்த கான்ட்ரவர்சியை வந்து நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்க வந்து கான்ட்ரவர்சியா பண்ணி விட்டுருவீங்க. இப்ப வந்து என்னடா இவன் வந்து இந்த ஒரு இதை பத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு விஸ்ப் அடிச்சு விட்டுருவீங்க. அதனாலதான் வந்து நான் பேசாம இருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் இப்ப வந்து எமோஷன்ல இப்ப பார்க்கும்போது முருகன் வந்து நம்ம மூதாட்டியரா இருந்தா நம்மளோட தாத்தா ஆன்சிஸ்டர் தானே. நம்மளோட ஆன்சிஸ்டரை இப்ப ஏன் விட்டு கொடுக்காட்டி அதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற. இப்ப நீ ஏன்டா ப்ரொடெஸ்ட் பண்ணலன்னா இப்ப நான் இப்ப சொன்னா மட்டும் நீங்க என்ன கேட்கவா போறீங்க? இல்ல கேக்குறேன். இப்ப என்ன முருகனை பத்தி ஏதாச்சும் போஸ்டா போட போறீங்க? எதுவும் போட மாட்டோம். அவர் ஒரு கடவுள் அப்படின்ட்டுருவோம். கடைசியில என்னதான் சொன்னாலும், நான் வந்து என்னதான் ஃபேக்ட பத்தி சொன்னாலும் நீங்க வந்து கடைசியில என்னன்னு சொல்லுவீங்க? இப்ப எல்லார் மைண்ட்லயும் ஒவ்வொன்றும் இருக்கும். அவர் வந்து கடவுள்னு ஒருத்தர் சொல்ற பக்கம் ஒருத்தங்க இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கடவுளே இல்லடா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு வருவீங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தமிழன். சரியா? இப்ப வந்து கடைசியா முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியா வந்து திருவிளையாடல் அந்த படத்துல எவ்வளவு முடிச்சுப்போம். சரியா? அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தலரிது. தானமும் தவமும் தான் செய்வதாயும் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அரியது கேட்டபடி அழகான தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன? கொடியது கேட்கும் வரிவடி நேராய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனிலும் கொடிது இளமையில் வறுமை, அதனிலும் கொடிது ஆற்றுணா கொடுநோய், அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டில், அதனிலும் கொடிது அவர் கையாரின் உறவும் அதுதானே. அவங்க இருந்தாலும் இப்ப கண்ணு, இது காது, அதுக்கப்புறம் மூக்கு, வாய், அந்த கவுன் கெருடு செவிடு அது இல்லாம பிறத்தல் அரிதுங்கிறாங்க. இப்ப ஏன்னா நம்ம கை காலு இல்லாம இல்ல, நம்ம கிட்ட சோம்பேறியா இன்னும் உட்காந்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான விஷயம். இருந்துமே இல்லாத மாதிரிதான் அதுக்கு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதுவும் அதோடதுதான். எந்த ஒரு கெட்ட விஷயமும் இல்லாம பிறத்தல் அரிதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னதான் இத்தனையும் இருந்தாலும் ஒருத்தர் ஞானமும் கல்வியும் இல்லாம இருந்தா அது வந்து இருக்கிறதுல சுத்த வேஸ்ட்ங்கிறாங்க. இப்ப வந்து எல்லாமே இருக்கு, ஒருத்தன் வந்து கல்வியும் கக்காம அப்படியே வந்து வீட்லயே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்னன்னு தெரியும்? அது சுத்தமா வேஸ்ட்ங்கிற நானு. இப்ப வந்து நாலேஜ் இல்லைன்னா இப்ப நம்மளால சர்வே பண்ண முடியாது, நம்மளுக்கே இப்ப தெரியும் இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல. சரியா? அதுக்கப்புறம் வந்து தானமும் தவமும், இப்ப எல்லாமே இருந்து ஒரு தண்ட அறிவும் இருந்தும் அவன் வந்து நம்மளுக்கு தானம் தவம், இப்ப நம்ம கிட்ட இருக்க செல்வம் நம்ம கிட்ட கரெக்டா இருந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேவைக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கு
அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட தானம் பண்ணலன்னா அந்த செல்வம் இருந்தும் அவன் வந்து கண்ணு காது செவிடு அந்த கை கால் இல்லாதவங்களுக்கு சமங்கிறாங்க. சரியா? இப்படி எல்லாத்தையும் ஒருத்தன் செஞ்சானா இப்ப வந்து சாமியே வந்து அவன் முன்னாடி நின்னாலும் அவன் தான் பெரியவனா தெரிவாங்கன்னு அவ்வையே சொல்லியிருக்காங்க முருகன்ட்ட. இப்ப சரியா? இத்தனையும் பாக்குறோம், இது எல்லாமே தமிழ்ல இருக்கு. பட் ஆனா வடக்கன்ஸ்ட எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல. இதுல என்ன வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு முருகனை வந்து வடக்ககாடுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? இது ஏதாச்சும் அந்த தமிழ் கடவுள்னு சொன்ன ஹிஸ்டரிய வடக்கன் ஹிஸ்டரியா மாத்துறாங்களா, இல்ல மித்தா, இல்ல ஒரிஜினலாவே அவர் வடக்க கடவுளா எப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வச்சு சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவரு என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள் தான். உங்களோட கருத்தை அவர் வடக்க கடவுளா இருந்தா இந்த வீடியோ வந்து 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி அவர் வந்து உண்மையாலுமே வடக்க கடவுளான்னு கேட்டு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி கேளுங்க, உண்மையாலுமே அவர் வடக்க கடவுளான்னு பாப்போம். கமெண்ட் செக்ஷன்லயே பாத்துருவோம் அவர் உண்மையாலுமே வடக்க கடவுளா இல்ல உண்மையான தமிழ் கடவுளான்னு. சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரைஸ் அண்ட் சோர்.